Jesus loved me with everlasting love. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்றைக்கி மத்திய 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்பார். ஸோ இங்கே நாம் பார்க்குறோம் பிந்தினோர் முந்தினோராயும். இப்போ ஆண்டவரை பற்றி அதிகமாக தெரிஞ்சு ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்று ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்கிறதும் சரி, ஆண்டவருடைய சத்தியத்தை புரிந்து ஆண்டவரோட சத்தியத்தின் பாதையில் நடந்து கொண்டு இருக்கிறவங்க சில நேரத்தில் உலகத்தின் சிற்றின்பங்களை எல்லாத்தையும் கண்டு அவங்க பின்மாற்றத்துலேயோ இல்லை அந்த அளவுக்கு உற்சாகத்தோடு ஓட முடியாமல் அவங்க ஆண்டவருக்குள்ளே இருப்பாங்க. ஆனால் அந்தளவுக்கு வைராக்கியமாக உற்சாகமும் இருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க அதாவது முந்தினோராக இருந்து ஆண்டவரோட சுவிசேஷத்தை எல்லாத்தையும் சொல்லி ஆண்டவரோட சத்திய வார்த்தையை சொல்லி பலப்படுத்தி பிறரை உருவாக்கியிருப்பாங்க. ஆண்டவரோட விதையை போட்டிருப்பாங்க சத்தியத்தை. அந்த சத்தியத்திலேருந்து மொழிஞ்சவர்கள், அந்த சத்தியத்தின் படி தெரிஞ்சு கொண்டு ஆண்டவரை பற்றி அறிந்து ஆண்டவருக்காக எழும்புகிற கூட்டம் அவங்க பின்மாற்றத்தில் இருந்தாலும் புறஜாதிகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவரோட அன்பை உண்மையான அந்த அன்பை புரிந்து கொண்ட பிறகு அவங்க ஆண்டவருக்காக வைராக்கியமாக எழும்பி பிரகாசிக்கும் போது அவங்க இன்னும் உற்சாகமாக ஓடுவாங்க. அவங்க உலகத்தின் சிற்றின்பங்களை காணாத ஆண்டவரை நோக்கி அவங்க ஓடும் போது உற்சாகத்தோடு முன்னுதாரணமாக அநேகருக்கு ஒரு வெளிச்சமாக, சாட்சியாக, உப்பாக அவங்க எழும்பி பிரகாசிப்பாங்க. ஸோ அப்போ அவங்க உலகத்தை கண்டாங்கன்னா அவங்க விழுந்துருவாங்க. அதான் பிந்தினோர் முந்தினோராய் வருவாங்க. ஆண்டவரே அறியாத மக்கள் ஆண்டவருக்காக முந்தி வருவாங்க. எல்லாத்துலேயும் முதலாக நிற்பாங்க ஆண்டவருக்காக. ஆனால் எல்லாத்தையும் அறிந்து ஆண்டவர் கேர்லெஸ், ஆண்டவரோட அன்பு, அவரோட ரத்தம், அவரோட தியாகத்தை எல்லாம் மறந்து அவங்க வாழும்போது அவங்க பின்மாற்றத்தில், அதாவது அவங்க அந்தளவுக்கு உற்சாகத்தோடு ஓட மாட்டாங்க. அப்போது பின்மாற்றத்தில் இருந்தவங்களும் ஆண்டவரோட அன்பை கண்டு அவங்க இன்னும் உற்சாகமாக முன்னிலைமையில் வந்துடுவாங்க. முன்னாடி ஓடி ஆண்டவரோட சத்தியத்தை, அவரோட ராஜ்யத்தை கட்டக்கூடிய காரியங்களெல்லாம் ஈடுபட்டு ஆண்டவரோட நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. ஸோ அதுபோல் இது மாதிரி நம்ம நம்மளோட ஓட்டத்தையும் சரி ஆண்டவரை நோக்கி நம்ம ஓடுறோம் அப்படின்னாக்கா நம்ம எப்போவுமே முந்தினவராகவே இருப்போம். எப்போ நம்ம இந்த உலகத்தின் சிற்றின்பங்களை நம்ம காணுகிறோமோ அப்போ நம்ம பின்மாற்றத்தில், அதாவது அந்தளவுக்கு உற்சாகத்தோடு நம்ம ஓட முடியாது. ஆனால் நம்ம செய்த ஒவ்வொரு பிரயாசம் ஆண்டவருக்காக நம்ம செய்த அந்த காரியங்களை ஆண்டவர் எல்லாத்தையும் கணக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்காக நம்மளோட ஆசீர்வாதமும் இருக்கும். ஆனால் பிந்தினவர்களாக இருப்போம். நம்ம எல்லாத்துலேயும் ஆண்டவர் நம்மளுக்காக ஒரு உயிரை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்தது போல் அந்த அன்பை நம்ம புரிந்து நம்ம எல்லாத்துலேயும் முந்தினவராகவே நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவரை நம்ம பின்பற்றி ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுவோம். இந்த வசனம் மூலியமாக நம்ம எப்போவுமே ஆண்டவருக்குள்ளே நம்ம முந்தினவராக இருக்கணும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம ஆண்டவரே நம்ம சார்ந்து இருக்கணும். அந்த பரிசுத்த ஆவியானவரே நம்ம சார்ந்து இருக்கும்போது நம்ம எப்போவுமே ஆண்டவரோட நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். ஆமென்.